வசனம் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு, நான் இதுதான் பேசி ஆகணும்னு ஆண்டவர் சொன்ன நோக்கம் எனக்கு தெரியாது, பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. ஆமென். ஸோ இந்த சங்கீதத்தை தாவீது பாடும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலைனா, அபிமெலேக்கு ராஜா அவரை கொல்ல வேண்டும் என்று துரத்தி கொண்டிருந்த ஒரு சூழ்நிலை. உயிருக்காக போராடிட்டு இருக்க, உயிருக்காக போராடிட்டு இருக்கும் போது நம்ம என்ன தேடுவோம்? யாராவது ஒரு சேஃபான இடம் கிடைக்குதா, அதாவது நம்மளை எதிர்த்து வருகிற எதிராளி நுழைய முடியாத ஒரு இடம், அவன் வர முடியாத ஒரு இடம், அவன் நம்மளை தொட முடியாத ஒரு இடம் எங்க இருக்குன்னு தேடி நம்ம போவோம். ஆனா இவர் ராஜா, அபிமெலேக்கு ஒரு ராஜாவா இருக்கிறதுனால ராஜாவுக்கு மறைவா எங்கேயாவது போக முடியல. எங்க ஒளிஞ்சாலும் ராஜாவுக்கு தகவல் போயிடும். அந்த ராஜாவுக்கு தகவல் போயிடுச்சுன்னா ராஜா தாவீதை பிடிச்சி கொண்டுடலாம். அதனால தாவீது என்ன பண்றாரு, ஒரு தன்னை தப்பு வைத்துக் கொள்றதுக்காக பைத்தியம் போல கொஞ்சம் ஆக்ட் பண்றாரு. தனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்க மாதிரி கொஞ்சம் ஆக்ட் பண்றாரு. சோ மற்ற மக்களுக்கு மத்தியில அந்த சமயத்துல இப்ப எதனால அந்த மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு? சில நேரம் நீங்க எங்கேயாவது மாட்டிக்கிட்டீங்கன்னா அப்படியே சமாளிக்க உளருவீங்க. என்ன உளறிட்டு இருக்கேன்னு கேட்டாலும் நான் தெளிவாக தான் பேசுறேன்னு உளருவீங்க அப்படிங்களா? ஏன்னா அதை நீங்க என்ன பண்ணுவீங்க, சமாளிக்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த சுச்சுவேஷன்ல இருந்து எப்படா நல்ல வசமா இவங்கள்ட்ட மாட்டிட்டோம், சமாளிக்க ஏதாவது பண்ணுவோம் அப்படி இப்படின்னு என்ன பண்ணுவீங்க, எதையோ பேசுவீங்க, டைவர்ஷன் பண்ணுவீங்க, அதை மாத்திரும். அது மாதிரி தாவீது அபிமெலேக்கிட்ட தப்பிக்கிறதுக்காக பல டைவர்ஷன்ஸை கையாண்டாராம். ஆனாலும் அவர் ஒண்ணு சொன்னாரு, இதெல்லாம் என்னை காப்பாத்தாது சுவாமி, இதெல்லாம் என்ன, நான் முயற்சிக்கிற விஷயங்கள் என்னை காப்பாற்றாது, நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. சங்கீதத்தை முதல்ல இருந்து நீங்க வாசிக்க தெரியும். அவரை அந்த 5வது வசனம், அவரை என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி. ஏன் நம்ம சமாளிக்கிறோம், ஏன் தப்பிக்கணும்னு நினைக்கிறோம்? அவங்க கிட்ட அவங்களை குறித்து ஒரு பயம், அவங்க ஏதாவது நமக்கு எதிராக செஞ்சிருவாங்களோ, அவங்க எதிராக எதிராக பண்ணிடுவாங்களோ, பேசிடுவாங்களோ, நம்மளை பத்தி பின்னாடி சொல்லிடுவாங்களோ, எனிதிங் பயம். மனுஷனை பார்த்தாலும் பயம்தான், சூழ்நிலையை பார்த்தாலும் பயம்தான், பிசாசை பார்த்தாலும் சில பேருக்கு பயம்தான். பிசாசை பார்த்து பயந்துட்டு இருக்கேன், கர்த்தர் பிள்ளைய மாறலன்னு அர்த்தம். சரிங்களா? கர்த்தர் பிள்ளைய மாறே பிசாசை பார்த்து பயம் வராது. இப்ப இந்த அதிகாரத்துக்கு பயப்படும். எப்படி இப்போ ஒரு அதிகாரம், இப்போ ஹெல்மெட் போடலன்னா ஹெல்மெட் போகாம நீங்க வண்டி ஓட்டுறீங்க, பயந்து போவீங்களா பயப்படாம போவீங்களா? அங்க புடிச்சிட்டு இருக்காங்க, எனக்கு பயமே வராது அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா? ஹெல்மெட் போடல ஆனா ஹெல்மெட் புடிச்சிட்டு இருக்கா, உங்களுக்கு பயமே வரல நீங்க சொல்ல முடியுமா? அந்த இடத்துல எசப்பா காப்பாத்துங்க, வெட்ட மாட்டிக்க கூடாது. ஏன்? அந்த அதிகாரத்திற்குள் சிக்கி கொள்ள கூடாது. சோ அதிகாரத்துக்கு நம்ம பயப்படுறோம். என்ன? உலகத்தின் அதிகாரம், பிசாசின் அதிகாரம். பிசாசுக்கு அதிகாரமே கிடையாது, நம்மள்ட்ட தான் அதிகாரம் இருப்பாங்க. உலகத்தின் அதிகாரத்துக்கு ஒரு இடத்துல பயப்படுற மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல தான் தாவீது இருந்தாரு. அப்ப என்ன சொல்றாரு, இதெல்லாம் நான் என்னதான் என்னை காப்பாத்திக்க முயற்சிக்கிட்டாலும், அப்படி இப்படி நான் வளைஞ்சு வேற ரூட்ல மாத்தி நான் வண்டியை ஓட்டினாலும் உங்களை நோக்கிற பாருங்க, அதுதான் எனக்கு தப்பு வைக்குது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை இது நம்ம நீங்க பிறந்ததுல இருந்து கிறிஸ்துவா இருந்த உங்களுக்கு இந்த வார்த்தை ரொம்ப பழகுன வார்த்தையா இருக்கலாம். ஆனா எதற்கு ஆண்டவர் இதை நோக்கி நம்மளை நடத்துறான்னு தெரியல. உங்க அட்டென்ஷன், உங்களோட அட்டென்ஷன், ஹார்ட் அட்டென்ஷன், மைண்ட் அட்டென்ஷன் எப்பயுமே அவரை நோக்கி இருக்கணும். ஆமென். அப்படின்றத இந்த நாள் ரொம்ப தெளிவாக சொல்றேன். சரி, அப்படி நோக்கி பார்க்கும்போது என்னென்ன நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, என்னாகமம் 21:9 நம்ம எடுத்துக்கலாம்.
9. அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பளத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். இஸ்ரவேல் அவ்வளவுதான், அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன, இஸ்ரவேல் ஜனங்களை இந்த சர்ப்பங்கள் கடித்து கொன்று போட்டது. நிறைய பேர் செத்துட்டு இருந்தாங்க வனாந்திரத்துல. எதனால? சர்ப்பத்தினால. சர்ப்பம்னால என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆமா, நம்மளுடைய பாசையில அது வந்து சாத்தான்னு வச்சுட்டோம். ஆனா சர்ப்பம்னாலே சாபம். ஆண்டவர் சபித்த விலங்குகளில் எந்த விலங்கு ஆண்டவர் சபிச்சாரு? அந்த ஒரு விலங்கு தான் சபிச்சாரு. எந்த விலங்கு கேட்டாலும் நீங்க ஒரு விலங்குன்னு தான் சொல்லணும். அல்லேலூயா. ஆண்டவர் சபித்த ஒரே விலங்கு எது? சர்ப்பம். ஏன்னா அவர் அதிகாரத்துக்கு மேல இது தந்திரமா செயல்பட்டு நினைச்சது. அல்லேலூயா. அப்ப சாபம் சர்ப்பத்தின் மேல இருக்கிறது. அந்த சாபத்தின் நிமித்தம் இந்த பழைய ஏற்பாடு எல்லாமே புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு நிழல், ஒரு அடையாளம், சைன். சரிங்களா? சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள்னா இது எதற்கு அடையாளம்? புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து மரத்தின் மேல் தூக்கப்படுவார், அவரை பார்க்கிறவர்கள் பிழைப்பார்கள். ஆமென். இந்த மரத்துல தூக்கப்படுறவனுக்கெல்லாம் பேர் என்னன்னா சாபிக்கப்பட்டவன் பேரு. அதனாலதான் வனாந்திரத்துல ஒரு மரத்துல சர்ப்பத்தை வச்சா, சர்ப்பமும் சபிக்கப்படுது. அந்த மரம்னாலே சிலுவை அப்படின்னாலே அது சபிக்கப்பட்ட ஒரு சின்னம். அது இயேசு வெற்றி சின்னமா மாத்திட்டார். ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா சாபத்தையும் இயேசு எப்போ வந்தாரோ அப்பவே அந்த ஆசீர்வாதம் மாறிடுச்சு. திருப்பி சொல்லட்டுமா? பூமி மேல இருந்த எல்லா சாபமும் இயேசு எப்ப வந்து ரத்தம் சிந்தினாரோ அது எல்லாம் ஆசீர்வாதமா மாறிச்சு. நான் சொல்ல மாட்டேன், திருப்பி நீங்களே சொல்லுங்க. சாபம் எல்லாம் இயேசு கிறிஸ்து வந்த பொழுது எல்லா சாபமும், பூமியில என்னென்ன சாபம் இருக்குதோ அந்த சாபம், இந்த சாபம், அது இது எல்லாம் சொல்லிக்கலாம், லைனா சொல்லிக்கலாம். அத்தனை சாபமும் இயேசு கிறிஸ்து வந்த உடனே அது ஆசீர்வாதம் மாறிடுச்சு. ஆனா அது யாருக்கு ஆசீர்வாதமா மாறும் தெரியுங்களா? நோக்கி பார்த்தவங்க மாறிடுச்சு. சொத்து உன் பேர்ல வந்துருச்சு. எடுத்து நீ படிச்சாதான், நீ எடுத்துக்கிட்டாதான், நீ பார்த்தாதான். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? சோ எதுக்கு சில நேரம் வேதம் படிக்கும் போது எதுக்கு சர்ப்பத்தோட அது வந்து ஒரு அருவருப்பான நம்ம சாத்தா அப்படி இப்படிலாம் சொல்றோம். சோ இதோட ஏன் இயேசுவை கம்பேர் பண்ணோம்னா இது சாபத்தின் சின்னம். ஆமென். சாபம். சோ இயேசு சாபத்தை சுமந்தார் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளமாக பழைய ஏற்பாட்டுல அந்த நிகழ்வு இருந்தது. ஆமென். வனாந்திரத்தில் அவரை அந்த வெண்கல சர்ப்பங்களை நோக்கி பார்த்தது. முகங்கள் பிழைத்தன. பிழைப்புனா என்ன தெரியுங்களா? வாழ்வு. வாழ்வு. இயேசுவை எப்படி நோக்கி பார்க்கிறியோ அப்போ உனக்கு வாழ்வு கிடைக்கும். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு நீங்க நோக்கி பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கரெக்டா அவர்கிட்ட அட்டென்ஷன்ல நோக்கி பார்த்து கொண்டிருக்கீங்க. பேதுருவே பாருங்க, என்ன மட்டும் பார்த்து வாழ்றாரு கடல்ல வரும்போது. ஆண்டவர் சொல்றாரு, நான் நடக்க வேண்டுமா? அவனுக்கு நடந்த மாதிரி எனக்கு நடக்க மாட்டேன், இவனுக்கு நடந்த மாதிரி எனக்கு நடக்கணும். எனக்கு ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே, எப்படி கேட்டாலும் சரி. நான் வரணும்னு ஆசைப்படுறேன் ஆண்டவரே, எப்படி கேட்டாலும் சரி, என்ன மட்டும் பார்த்து. அல்லேலூயா. அலை சத்தத்தை பார்க்காத, சிச்சுவேஷனை பார்க்காத, உன் கெப்பாசிட்டி என்னன்னு பார்க்காத, உன்னால முடியுமா முடியாதான்னு பார்க்காத, சுத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்க. என்ன மட்டும் பாரு, நீ மூழ்க மாட்ட, நீ சாக மாட்ட. நான் விசுவாசிக்கிறேன், இங்க இருக்கிறவங்க சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நித்திய நித்திய காலமாய் அவரோடு வாழ்வீர்கள். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன். எதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு,
நீ என்ன மட்டும் நோக்கி பாரு, நீ வாழ்வு பெறுவாய். நாட் ஒன்லி இந்த வேர்ல்ட்லி லைஃப், எட்டர்னல் லைஃப், நீ இந்த உலகத்தின் வாழ்க்கையையும் பெற்றுக்கொள்வாய். நீ பரலோக வாழ்வையும் பெற்று ஈருலக ஆசீர்வாதம் நமக்கு எப்பொழுதும் உண்டு. ஆமென். ஆசீர்வதிக்கும் போது எப்பவுமே எல்லாரும் ஆசீர்வதிக்கும் போது எப்படி ஆசீர்வதிக்கணும்? ஈருலக ஆசீர்வாதம், உன்னதத்தின் ஆசீர்வாதம், பூமியின் ஆசீர்வாதம், ரெண்டும் அவங்களுக்கு கிடைக்கணும். ஆசீர்வதிங்க. யாரையாவது ஆசீர்வதிக்க விருப்பப்பட்டீங்கன்னா உன்னதத்தின் ஆசீர்வாதமும் பூமியின் ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டாவதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்படி என்ன தெரியுமா? அப்பயே அவனை நீ இன்விடேஷன் கொடுக்குற எங்க தெரியுமா? நித்திய வாழ்வுக்கு. உன்னுடைய ஆசீர்வாதத்துல ஒரு வல்லமை இருக்குன்னு நம்புறீல. ஒரு வாய் வார்த்தை மரணம் ஜீவன் நாவின் அதிகாரத்துல வருது. அப்படி ஆசீர்வதிக்கும் போது அவன் நிச்சயமா எங்க இருப்பான்? எவ்வளவு ஈஸியா சால்வேஷன் உங்களுக்கு வழி காட்டுறேன் பாத்தீங்களா? பலர சால்வேஷன் நடத்துறது. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் போது பூமியோட ஆசீர்வாதத்தோடு நிறுத்தாதீங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆசீர்வாதத்தோடு நிறுத்தாதீங்க. ஆமா, உன்னதங்களில் உள்ள ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் அல்லேலூயா ஆசீர்வதிங்க. இடையில நான் சில விஷயங்களை சொல்றது சிலருக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. ஆமென். சோ இப்ப ரெண்டு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அவரை நோக்கி பார்த்தா சாபங்கள் முடிந்தது. அல்லேலூயா. திருப்பி சில விஷயத்தை நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்க ஆத்துமால நீங்க சொல்லி பார்த்துக்கணும். என்ன சொல்லி பார்த்துக்கணும்? அவரை நோக்கி பார்த்தா என்ன இருக்காது? அல்லேலூயா. நம்புறீங்களா? நீங்க ஆண்டவரை தான் நோக்கி பார்க்கிறீங்களா? உங்க ஹார்ட் எப்பயுமே அவரை தான் பார்க்குதா? இந்த நோக்கி பார்த்ததை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம பார்ப்போம்னா, அப்படி பார்க்கறதுல என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனையை பத்தியே யோசிக்கிறத அப்படியே விட்டுட்டு சொல்யூஷன் அவர்தான். சரிங்களா? இது பிரச்சனை மீது ஈடுபாட்டை காண்பிப்பதை நிறுத்திவிட்டு அவரை நோக்குவது. அல்லேலூயா. அதை விட்டாதான் அவரை பார்க்க முடியும், விடலன்னா பார்க்க முடியாது. அல்லேலூயா. என்ன பிரச்சனையை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்களோ அதுக்கு அவரை நோக்கி பாருங்க. சாகும் போது அவரே சொல்றாரு, மோசே சொல்றாரு, இதை நோக்கி பார்த்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும் போது என்ன சொல்றாரு? பிழைப்பான். விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான். இயேசுவை நோக்கி பார்த்து விசுவாசிக்கும் போது நீ பிழைக்கப்படுவ. ஆமென். இந்த பிரச்சனையை தாண்டி ஒரு பிரச்சனை வந்தோன்னே பிரச்சனை தாண்டி ஆண்டவர் நடத்துவான்னு எத்தனை பேர் நம்புறீங்க? இங்க மட்டும் சொல்லக்கூடாது, நாங்க எல்லாத்தையும் உள்ள ஸ்கேன் பண்ணிடுவேன், உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. என்ன பண்ணோம்? பிரச்சனை வரும்போது, அது அதி தீவிரமாகும் போது, பெரு இறைச்சல் கேட்கும் போது, இட்ஸ் நாட் பாசிபிள் டாக்டர் சொல்லும் போது நீ விசுவாசிக்கணும். ஆமென். அல்லேலூயா. அதான் தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். இல்லைங்க அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க, அது இப்படி ஆச்சு, எது எப்படி வேணா ஆகட்டும், அதுக்கு மேல ஒரு பவர் எனக்கு தெரியும். அதான் காட்ஸ் பவர், அதான் கிரைஸ்ட் பவர். நீ சொல்ற இந்த பவரை அவர் சிலுவையில முடிச்சிட்டாரு. அது என்ன பவரா இருந்தாலும் சரி, என்ன டிமானிக் பவரா இருந்தாலும் சரி, என்ன கர்ஸ் பவர், சாபத்தின் வல்லமையா இருந்தாலும் சரி, வியாதியின் வல்லமையா இருந்தால், சாபம் வியாதி ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே இதுதான். அந்த வியாதி சாபம்ன்றதே வியாதி தான். வியாதியின் வல்லமையும் சரி, வேறு எந்த வல்லமையும், பிசாசின் வல்லமைகளை, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியே தேவகுமார் வந்தார். ஆமா, வந்தாரா? வரப்போறாரா? அழிச்சுட்டு போயிட்டாரு. ஆனா ஏங்க இன்னும் பிசாசு வருது? நான் விசுவாசிக்கணும். நான் விசுவாசிச்சா அந்த கிரியைகள் என்ன பலிக்காது. நான் ஆண்டவர் ரத்தத்தை விசுவாசிச்சா அது பலிக்காது. சரி, ஃபர்ஸ்ட் பார்க்கறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அது பிரச்சனை விட்டுட்டு பாருங்க. ரெண்டாவது, மாம்ச கண்கள்ல ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கறத விட ஆண்டவர் செய்த திரளான சாட்சிகள் சொல்லப்பட்டிருக்குது. எபிரேயர் 11 எபிரேயர் 12 பார்த்தீங்கன்னா 11 பார்த்தீங்கன்னா அவ்வளோ திரளான சாட்சிகள் சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அந்த சாட்சிகளை கொண்டு பார்ப்பது தான் ஆவிக்குரிய கண்களில் பார்ப்பது. ஆமென். எப்படி பார்க்கணும்? ஆவிக்குரிய கண்கள்ல நீங்க அவரை நோக்க வேண்டும்.
அப்படின்னா அவரால எல்லாமே செய்ய முடியும். இத்தனை பேருக்கு செஞ்சிருக்காரு. ஒரு பெரும்பாலுள்ள ஸ்திரியை காப்பாத்திருக்காரு, அவங்களுக்கு செஞ்சிருக்காரு. எத்தனை சாட்சி எபிரேயர் 11:12 சொல்லப்படுது. 11 திரளான சாட்சிகள், 12 சொல்லப்படுது. இத்தனை திரளான சாட்சிகள் உன்னுடைய விசுவாசத்துக்கு ஓட்டத்துக்காக தான் எழுதியிருக்கேன்னு சொல்றாரு. நீ விசுவாசத்தை ஓடுறதுக்காக தான் இவ்வளவு திரளான சாட்சியை 11ஆம் அதிகாரத்தை எபிரேயர் 11 எழுதி 12 நான் சொல்றேன். இவ்வளவு சாட்சி எதுக்கு கொடுத்திருக்கேன்? பழைய ஏற்பாடு முழுவதும் சாட்சி, பிரமாண சாட்சி. இத்தனை சாட்சி எதுக்கு கொடுத்திருக்கேன்? நீ விசுவாசித்து ஓடுவதற்கு. ஏங்க பழைய ஏற்பாடு தேவை? பழைய ஏற்பாடு இயேசு தான் வந்துட்டார்ல, ரத்தம் செஞ்சுட்டார்ல. இயேசு வந்துட்டா, ரத்தம் செஞ்சுட்டாரு. விசுவாசம் தான் நீதிமான் பிழைப்பான் வந்துருச்சு. எதுக்கு பழைய ஏற்பாடு தேவை? யாரெல்லாம் விசுவாசித்து அற்புதங்களை பெற்றார்கள் என்பது. ஆமென். ஆபிரகாமின் விசுவாசம் நமக்கு அவசியமா இருக்குது. யோபோட விசுவாசம், சாட்சிகள். அப்ப அந்த சாட்சியின் நிமித்தம் நீ பார்க்க ஆரம்பிப்பது ரொம்ப அவசியம். சரி, ஆண்டவரை சிலுவை நோக்கி பார்க்கும்போது அவரான எல்லாம் கூடுன்ற நம்பிக்கையோடு பார்க்கணும். கர்த்தரால எல்லாம் கூட, என் சூழ்நிலையை மாற்ற முடியும், என்னுடைய நிலைமையை மாற்ற முடியும்னு நீங்க பாக்குறீங்களா? டெய்லி அப்படிதான் பாக்குறீங்களா? ஒரு சில காரியங்களை மட்டும் பாக்குறீங்களா, இல்ல எல்லா காரியங்களையும்? எல்லா காரியத்திலையும் இல்லைங்க. ஒரு பிரச்சனை மட்டும் சொல்றாங்க, உங்கள்கிட்ட வந்து ஒரு பிரச்சனை சொல்றாங்க, உடனே நீங்க ஆண்டவர் நோக்குறீங்களா? பிரச்சனையின் தீவிரத்தை நோக்குறீங்க. ஓ அப்படி ஆயிடுச்சா, இப்படி ஆயிடுச்சா, எப்படி ஆனாலும் அதான் சொல்றேன். நீங்க ஃபோக்கஸ் டு காட், அட்டென்ஷன் டு காடா இருந்தீங்கன்னா என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவரை பார்க்க வைப்பீங்க. ஆமென். அதுதான் ஆரம்பத்துல இருந்து டைவர்ட் ஆகக்கூடாதுதான் சொல்றேன். பிரச்சனை தீவிரமாகும் போது எப்படி இருக்கிறது? இதுக்கு அப்ப கண்டிப்பா நம்ம பிரச்சனையை பார்க்கறதுக்கான ஒரு நிலைமை உண்டாகுமானா உண்டாகும். அப்ப நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆமென். நான் பிரச்சனையை பார்க்க கூடாது, என் ஆண்டவரை நோக்க வேண்டும். அது எவ்வளவு கடினமானதாக வேணா இருக்கட்டும், நான் அவரை மட்டும் தான் நோக்குவேன். அவராலே எனக்கு ரட்சிப்பு உண்டு, அவராலே எனக்கு மீட்பு உண்டு. இதான் விசுவாசித்து நோக்கிறது. ஒருவேளை ஆண்டவர் ஃபர்ஸ்ட் டே உன்னை காப்பாத்திருக்கலாம், இல்ல தேர்ட் டே வந்து கூட காப்பாத்தலாம். என்ன சொல்றேன் அப்படின்னா, லாசரோட ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கலாம், ஆனா 3 நாள் கழிச்சு நாரி போனதுக்கு அப்புறம் ஆனாலும் வந்தாரு. ஆமென். ஏன்னா அந்த ஃபேமிலி அட்டென்ஷன் டு காட், அவங்க என்ன பண்றாங்க, சொல்லி அனுப்பிட்டே இருக்காங்க. ஜுரமா இருக்கலாம், முடியாம இருக்கலாம், இவர் இறந்துட்டான், எல்லாமே சொல்றாங்க. அவருக்கு அனுப்பி விடுறாங்க, ஆள் அனுப்பி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவருக்கு தெரியப்படுத்தினா ஏதாவது நடக்குமே. அல்லேலூயா. சோ சம்டைம் அப்ப அதனாலதான் அவங்க ஃபர்ஸ்ட் டே விசுவாசம், கடவுள் வந்துட்டாருன்னா இப்ப ஜுரத்துல இருக்கும்போது காப்பாத்திட்டாரு, நம்ம சகோதரர் காப்பாத்திடுவாருன்னு அவங்க தெரியும். செகண்ட் டே வந்திருந்தா கூட காப்பாத்து, தேர்ட் டே இவ சுத்தமா முடிஞ்சிருச்சு. அதனாலதான் மார்த்தால பார்த்து விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். நீ என்ன ஃபோக்கஸ் பண்ண, என்ன நோக்கி சொன்ன, என்கிட்ட சொன்ன, ஆனா இப்போ உன் விசுவாசம் எப்படி இருக்கு? அல்லேலூயா. சோ இன்னைக்கு டிசைட் பண்ணுங்க உங்க ஹார்ட்ல, என் பிரச்சனை, அது பவுல் சொல்றாரு, மெல்லிய புயல் காத்தா இருந்த போதும், மெல்லிய தென்றலா இருந்தது, புயல் காற்றாய் மாறின பிறகும் நான் ஆண்டவரையே நம்பியிருக்கேன். ஆமென். எதை சொல்றீங்க? சின்னதா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் நான் அவரையே நோக்கி வைப்பேன். ஆமென். ஏன்னா நம்ம கெப்பாசிட்டியோட அவரோட கம்பேர் பண்ணக்கூடாது. சின்ன காரியத்துக்கு ஜுரத்தை மட்டும் சுகமாக்குவார் நம்ப கூடாது, செத்தவனே வெளியே கொண்டு வருவார் நம்பணும். ஆமென். ஏன்னா அவருடைய பவர் பிக்கு நம்மளுடைய புத்திக்கு எட்டாது, ஆராய்ந்து முடியாதா இருக்குது. அதனாலதான் அந்த டைம் டிலே எல்லாம் ஆண்டவர் கொண்டு வருவோம். ஏன் அப்படின்னா நம்மளால ஆராய்ச்சி பார்க்க முடியாது, நம்மளால ஒரு சில விஷயத்தை மட்டும் தான் நம்ப முடியும். அப்ப ஆராய்ந்து முடியாத காரியங்கள் நம்புவதற்காக ஆண்டவர் டிலே கொண்டு வர. இந்த விஷயத்தை யோபு சொல்றாரு பாருங்க, ரொம்ப டிலே ஆகுது, எல்லாமே லாஸ், டிலே ஆயிட்டே இருக்குது.
அப்ப என் புத்தி கேட்டாது சாமி, ஆனா உங்களால முடியும். தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்யறத காரியத்தை திருப்பி சொல்றேன். சில காரியத்துக்கு ஆண்டவருடைய மீட்பு தாமதமாகலாம். அது எதுக்கு தெரியுமா? உன்னால ஆராய்ச்சி பண்ணி பார்க்க முடியாது. அவருடைய வல்லமை பெருசா உனக்கு காண்பிக்கிறதுக்காக. எத்தனை பேருங்க இங்க இருக்கீங்க? அவர் வல்லமை நீ பெருசா விளங்க பண்ணும்படியாக அவர் அந்த தாமதத்தை உனக்கு நியமிச்சார். யோபோட வாழ்க்கையில, லாசரோட வாழ்க்கையில, ஆபிரகாமோட வாழ்க்கையில ஏன் தாமதம்? அவருடைய வல்லமையின் பெரிதான அந்த உச்சக்கட்டத்தை உனக்கு காண்பிக்கணும். எல்லாராலையும் முடியாதுன்ற இடத்துக்கு கொண்டு போய் உனக்கு அவர் வல்லமை காமிக்கணும். அதுக்காக தான் இந்த காரியம். நீங்க இதெல்லாம் மெடிடேஷன் பண்ணீங்க தெரியும். 100 வயசுல புள்ள எந்த டாக்டர் கொடுக்க முடியாது. எல்லாம் விட்டுட்டு ஒரு ரோட்ல பிச்சைக்காரனா இருக்கணும், ஒரே நாள்ல பணக்காரன் ஆக்க முடியுமா? யோசிச்சு பார்க்க முடியுமா? ஒரு நாள் அவர் திருப்பி எல்லாத்தையும் திரும்ப கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்படியே ஆமா, ரெட்டிப்பாக முன்ன விட டபுள் த பிளஸிங். யாரால முடியும்? அதனாலதான் யோபு சொல்ல, ஆராய்ந்து முடியாத காரியங்களே எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். அல்லேலூயா. ஆமா, அவர் நாடு தலைமுறை காண முடியும். நீ சொல்லிட்டே போலாம் ஆண்டவருடைய வல்லமைகள். நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு அவரை மட்டும் நோக்கி நில்லுங்க. தாமதமானாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, உங்க பிரச்சனைகளின் வீரியங்கள் பெரிதானாலும் சரி, பிரச்சனை எல்லாம் கல்லறைக்குள்ளே கொண்டு போய் வச்சாலும் சரி, அவர் இருக்காரு. அவரே கர்த்தர், நானே கர்த்தர் அப்படி உயிர்ப்பிக்கிற ஒருத்தர் இருக்கிறாருன்ற நம்பிக்கையோடு இருங்க. ஆமென். அந்த நோக்கத்தோடு நீங்க நில்லுங்க. கடைசியாக சொல்றேன், அந்த பார்க்கறதுல நம்ம ஒரு விஷயம் வரும்போது சொல்யூஷன் எங்க இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும். அப்படின்னு என்ன? வியாதிக்கு ஒரு மருந்து வேணும், கஷ்டத்துக்கு ஒரு சொல்யூஷன் வேணும், அங்க போனா ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது. ஒரே ஒரு சொல்யூஷன், ஜீசஸ் கிரைஸ்ட். அதான் பைபிள் சொல்லுது. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படும் ஒரே ஒரு சொல்யூஷன், ஜீசஸ் கிரைஸ்ட். என்னுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு இயேசுவிடம் உண்டு, இயேசு கிட்ட உண்டு அப்படின்னு அவரை நீங்க நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென். எல்லா முயற்சிகளையும் பண்ணிட்டு கடைசியா ஆண்டுட்டு வரக்கூடாது. சரிங்களா? சீக்கிரமாவே ஆண்டுட்டு வந்துடும். ஆமென். என்னால முடிஞ்ச அளவு நான் முயற்சி பண்றேன், கடைசியா அவரையும் நம்புறேங்க அப்படி வரக்கூடாது. அவரை மட்டும் நான் நம்புறேன், அவரை தான் ஃபர்ஸ்ட் நம்புறேங்க, அவரு தான் எனக்கு எல்லாம் அப்படின்ற இடத்துல நீங்க வரணும். ஆமென். இது இப்படி பார்க்கணும், நோக்கி பார்க்கிறதுல இத்தனை விஷயம் இருக்கு. இந்தபடி நீங்க பார்த்து கொண்டு இருப்பீங்களால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்க்கவில்லை என்றால் இன்றைக்கு மாற்றிக்கொள்ளுங்க. அல்லேலூயா. மார்க்கு 5ஆம் அதிகாரம் 34வது வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்துடன் போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார். மார்க் 5:25 பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் என்ன செய்கிறாள் என்றால், 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்து சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவே என்று சொல்லி ஜனங்களுக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிடத்திற்கு வல்லமை புறப்பட்டதை
தமக்கு அறிந்து ஜனக்கூட்டத்திற்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவைகளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்து அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையை எல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த அற்புதம் எல்லாருக்கும் தெரிந்தது. ஆண்டவருடைய சரீரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. அப்ப நோக்கி பார்க்கும் போது என்ன நடக்குது? அடுத்த கட்டம் வரும். சரிங்களா? முதல் நோக்கி பார்க்கணும். என்ன ஹார்ட்ல நோக்கி பார்க்கணுன்றத பார்த்து எப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாக நீங்க நோக்கி பாருங்க. நோக்கி பார்க்கும்போது அவரிடத்திலிருந்து என்ன வருது? இங்க வசனம் தெளிவா சொல்லுகிறது. எப்படி நோக்கி பார்க்கணுன்றத பார்த்தோம். அப்படி நோக்கி பார்க்கும்போது தேவனிடமிருந்து என்ன வருகிறதான்? வல்லமை புறப்பட்டு உனக்குள் செயல்பட வருகிறது. அந்த வல்லமை புறப்பட்டு வந்ததுனாலதான் ரட்சிப்புனா மீட்பு, விடுதலை. சரிங்களா? வல்லமை புறப்பட்டு வந்ததனால் அவள் மேல் இருந்த வியாதி நீங்கி அவள் மீட்கப்பட்டால் அது எப்படி ஆயிற்று என்றும் ஆண்டவர் சொல்கிறார். என்னன்னு பாத்தீங்கன்னா, படிக்கிறாங்க கடைசி வசனம் 5:34. திருப்பி சொல்லுங்க. எல்லாரும் பாருங்க. எல்லாரும் படிங்க. உன் விசுவாசம். திருப்பி சொல்லுங்க. அவ்வளவுதான். நம்ம சர்ச்சை அப்படியே அட்டன்லீவ் வந்துடணும். அப்படியே இருக்கக்கூடாது. எல்கேஜியா இருக்கக்கூடாது. என் விசுவாசம் என்னை ரட்சிக்கும். என் ஆண்டவர் மேல வச்ச விசுவாசம் என்னை ரட்சிக்கும். ஆமென். நான் விசுவாசிக்கிறேங்க, அவர் என்னை காப்பாத்துறார். ஆமென். அவன் விசுவாசம். அவரை போய் பார்த்து அவர் நான் தொட்ட உடனே அவர்கிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும் என்பதை அவன் விசுவாசித்தார். என்னை அவர் என் நோய் நீங்கிரும் அப்படின்னு அவன் நம்பினாங்க, விசுவாசாங்க. அதனால தேவனுடைய வல்லமை புறப்பட்டது. நோக்கி பார்க்கும்போது டெய்லி போய் சர்ச்சில் போய் சும்மா சிலுவையை பார்த்துட்டு பைபிளை தூக்கி வச்சு அப்படியே பார்த்துட்டே, உங்களை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா நீ எப்படி பார்த்துட்டு இருக்க தெரியுமாமா? என் வல்லமை உனக்குள்ள போக முடியாதபடி தடையோட பார்த்துட்டு இருக்க. மாம்சத்துல பல பயங்கள், கவலைகள், குழப்பங்கள், சந்தேகங்களோடு பார்த்தீங்கன்னா என் வல்லமை எப்படிமா உனக்குள்ள பாஞ்சு வரும்? அல்லேலூயா. இவள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு, நான் அவரை பார்த்தாலே எனக்கு விடுதலை தாங்க, எப்படியாவது அவர்கிட்ட அந்த விடுதலை வாங்கிப்பேன். அவர்கிட்ட தான் விடுதலை இருக்கு. He is only a solution for my disease. நான் போய் அதை வாங்கிட்டு வருவேன். நான் போறேன், வாங்கிட்டு வருவேன் அப்படின்ற ஒரே நம்பிக்கையில நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஒரே நம்பிக்கையில அவள் என்ன பண்றா? வந்து வாங்கிட்டு வந்துடுறேன். ஆமென். ஹல்லேலூயா. சோ நீங்க எத்தனை பேர் அந்த ஆமென் அப்படி பாக்குறீங்களா ஆண்டவர்கிட்ட? அப்படி பார்த்தவங்க எல்லாமே பைபிள்ல பாத்தீங்கன்னா, எஸ்தர் போய் தேவ சமூகத்துல உட்காருவேன், முன்னால எனக்கு நன்மை நடக்கும், என் ஜனங்களுக்கு நன்மை நடக்கும், அப்படி விசுவாசித்து உட்கார்ந்தா எல்லாருமே வெற்றி அடைஞ்சாங்க. அப்படி விசுவாசித்து தேவனை நோக்குனவங்க. நான் சொல்றது என்னன்னா, நீ தேவனை நோக்குற உன்னுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? சும்மா பைபிளை தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கியா? இல்ல நான் காலையில ஒரு என்ன சொல்ற சிஸ்டமேட்டிக் முட்டி போட்டுட்டு இருக்கியா? சிஸ்டமேட்டிக் பிரேயர் பண்றியா? ரியலி யுவர் ஹார்ட் பிலீவ் ஜீசஸ் ஒன்லி. உண்மையாவே அவரை நீ விசுவாசித்தால் உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். எந்த காரியத்தில் விசுவாசிக்கிறியோ அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கும். இவள் வியாதியை விசுவாசித்தாள். என் வியாதி அவரால் நீங்கும் என்று முழுமையாய் விசுவாசித்து அவரை நோக்கினாள். அப்பான்னு சொல்றாரு, என் வல்லமோட காப்பாத்துச்சுன்னு சொல்லல, உன் விசுவாசம் என் வல்லமை போறதுக்கு ஏற்றதா இருந்துச்சு, அதனால நீ காக்கப்பட்ட. ஆமென். அவர்கிட்ட வல்லமை இருக்கு, நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். ஆமென். அதாவது டைவர்ஷன் ஆகாத விசுவாசம்.
நீங்க இங்கிட்டு அங்கிட்டு திரும்பாம ஆண்டவரே நோக்கி. சில பேர் விசுவாசிப்பாங்க சார், எனக்கு தேவ சித்தம் இல்லாத விசுவாசிப்பாங்க, அது நடக்கவே நடக்காது. தேவ சித்தம் இல்லாத நம்ம சுகமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், தேவ சித்தம் தான். அதெல்லாம் ஒரு பிரச்சனை. அவன் வாங்கின கார் மாதிரி நான் வாங்கணுன்றது அந்த மாதிரி மற்றவர்களை பார்த்து இச்சித்து, மற்ற விஷயத்தை இச்சித்து விசுவாசிக்கிறது, தன் சுய இச்சையின்படி அவன் ஜெபிக்கிறதுனால அது அவனுக்கு கிடைக்காமல் போகிறது அப்படின்னு யாக்கோபுல சொல்லப்படுது. சோ இச்சை நிமித்தம் ஆசைப்பட்டு, ஆசை நிமித்தம் விசுவாசிக்க வராதீங்க. தேவன் உங்களுக்கு வச்சிருக்கிற காரியத்தை ஆசீர்வாதத்தை விசுவாசி. ஏன்னா விசுவாசிக்க சில பேர் பார்த்தீங்கன்னா வாலிப பிள்ளைங்க ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா பேசணும் சில இடத்துல. ஏன்னா இவங்க கண்ணாமினான்னு விசுவாசிக்கணும், எதையாவது விசுவாசிக்கணும். அதனால அதை கொஞ்சம் நம்ம கரெக்ட் பண்ணிடணும், சரிங்களா? அதனால தேவனுக்கு பிரியமானது, தேவனுக்கு இது பிரியமானது நமக்கு தெரியும். அந்த காரியல தேவனுக்கு என்ன பிரியம்? நீ நல்லா இருக்குதான் ஒரு பிரியம் தான். நீ எனக்கு ஒரு வீடு கேட்கறது தப்பு கிடையாது, உனக்கு ரட்சிப்பு கேட்கறது ரொம்ப பெரிய சிறந்தது. அடுத்தது உனக்கு என்ன வேணுமோ நீ கேட்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அல்லேலூயா. மிதமிஞ்சி அதில் போய் நீ மயங்கிருவீன்னா கொடுக்க மாட்டாரு ஆண்டவர். ஆமென். ஸோ பல விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த சகோதரி ஹீலிங்காக, விடுதலை, அதனுடைய வியாதிக்காக ஆண்டவர் நோக்கி பார்த்தாங்க. அவங்க தேவனுடைய வல்லமை பெற்றாங்க. இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த செஷன் கொண்டு வரேன். கூட நீங்க கவனமா வந்தாதான் முடியும், சரிங்களா? இப்போ முதல்ல நோக்கி பார்க்கணும்னு சொல்லிட்டோம், விசுவாசமா பார்க்கணும், ஹீ இஸ் ஒன்லி a சொல்யூஷன் பார்க்கணும், டைவர்ஷன் இல்லாம பார்க்கணும். இப்படி பார்க்கும்போது காட்ஸ் பவர் நமக்குள்ள வரும். அல்லேலூயா. அந்த காட்ஸ் பவர் நமக்குள்ள வரும்போது அந்த வல்லமையினால நீங்க செயல்பட முடியும். ஆமென். அந்த வல்லமையினால நீங்கள் விடுதலை பெறுவீர்கள். இன்னும் ஒரு உதாரணத்தை மட்டும் நம்ம பார்த்துட்டு அடுத்த காரியத்துக்குள்ள போவோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனம். அப்போஸ்தலர் 3:1-8. அப்போது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசித்தவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாதோறும் அவனை அலங்கார வாசலில் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகின்ற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுரு யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவரிடத்தில் ஏதாயும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்போது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நாசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டார். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. இங்க என்ன சொல்றாங்க? பேதுரு யோவானும் என்ன நோக்கி பாரு. உடனே ஏன் அதை சொல்றாங்க? அவனுடைய அட்டென்ஷன், அவனுக்கு விசுவாசம் தான் தெரியாது, ஆண்டவர்னா தெரியாது, எதுவுமே தெரியாது, அன்னோன் பர்சன். என்ன பாரு அப்படின்னு சொல்றாங்க. பார்த்தோன்னா அவன் என்ன பார்க்கறான்? ஏதாவது பெருசா காசு கொடுக்க போறான் அப்படின்னு சொல்லி பார்க்கறான். ஆனா அவர் சொல்றாரு, இந்த நீ நினைக்கிற மாதிரி அந்த பெரிய காசை விட, சில்வர் அண்ட் கோல்டு பவரை விட, அந்த விட என்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, அதை நான் உனக்கு தரேன். இயேசு என்ற நாமம் என்னிடத்தில் உண்டு. இவங்க என்ன சொல்றாங்க? இயேசு நாமத்தின் வல்லமை இப்ப இவங்களுக்குள்ள இருக்குது. யாருக்குள்ள இருக்குது? ஆமா, வல்லமை. இப்ப பாத்தீங்கன்னா இயேசு இருந்த அதே வல்லமை எங்க வந்துருச்சு? பேதுரு யோவானுக்குள்ள செயல்படுது. என்ன பேர்ல செயல்படுது? இயேசு என்ற பேர்ல தான் செயல்படுது. இயேசு என்ற அந்த நாமத்தின் வல்லமையினால, அந்த சக்தியினால, சக்தி சொல்லுவாங்க, வல்லமைன்னு சொல்லுவாங்க, பவர். அந்த நாமத்தை நான் உனக்கு சொல்றேன், அந்த நாமத்தினால சொல்றேன், அந்த பவர்ல சொல்றேன், எழுந்து நட. அல்லேலூயா. சோ உன் கையில இருக்க மெட்டீரியல் பவரை விட, அப்படின்னா என்ன, உன்னுடைய பண பலத்தை விட,
ஆள் பலத்தை விட ஆண்டவர் ஆமென். பலம் பெரிது. ஆமென். மெட்டீரியல் பவரோட காட்ஸ் பவர் பிகர். ஆமென். அதை இங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. யாரு? பேதுருவும் யோவான் என்ன சொல்றாங்க? ஆண்டவருடைய நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லுகிறார்கள். இது இயேசு என்ற நாமத்தின் வல்லமை. ஆமென். இந்த இயேசு என்ற இப்ப நான் அப்படியே கொஞ்சம் நவுந்து இப்படி வந்திருக்கேன். அது உங்களுக்கு தெரியுதானு தெரியல. அதாவது பிசிக்கலா இல்ல, ஸ்பிரிச்சுவலா நான் வந்திருக்கேன். இப்ப என்ன சொல்றேன்? நோக்கி பார்க்கும்போது விசுவாசத்தினால் தேவனுடைய வல்லமை பாய்கிறது, ஹீலாகுற. இப்ப அதே விசுவாசத்தினால தேவனுடைய வல்லமையின் வரங்களை நீ பெற்றுக்கொள்ளுகிறாய் பரிசுத்த ஆவியின் மூலமாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வல்லமையின் ஆவியானவர் உனக்குள் வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. The third session எங்க வந்தாரு? அப்போஸ்தலர் 1:8 உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது. ஆமென். ஹல்லேலூயா. அந்த வல்லமை என்ன வருது? படிங்க. அப்போஸ்தலர் ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது ஆ. நீங்கள் பலனடைந்து ஆ. எருசலேமிலும் யூதா முழுவதிலும் ம். சமாரியாவிலும் பூமியின் கடைப்பரியந்தமும் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் வல்லமை வந்த பிறகு இப்ப நீ போய் கை வைத்து ஜெபிக்கிற, உனக்குள் இருந்து இயேசுவின் வல்லமை புறப்பட்டு விசுவாசிக்கிறவன் மேலே இறங்கி விடுதலையாகுது. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா எல்லாமே through the faith. சீஷர்கள் விசுவாசித்தார்கள், ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருந்தார்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள், பரிசுத்த ஆவியின் வல்லமையால் நிரப்பப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் போய் ஒரு சப்பானியான மனிதனை எழுப்பி நடக்க பண்ணாங்க. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் ரொம்ப தீவிரமான ஒரு வார்த்தை. இதுதான் நான் அடுத்த வாரம், இந்த வாரம் கர்த்தர் ஜெபம் பண்ணுங்க, சுவிசேஷத்தோட வல்லமையை குறித்து பிரசங்கிக்க ஜெபம் பண்ணுங்க. ரோமர் 1:16 ரெண்டுமே படிங்க. 16, 17 ரெண்டுமே படிங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதாவிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்து படிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார் ம். என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் அந்த வெளிப்படுத்தப்படுகிறது. தேவ பலன், அந்த சொல்ற இந்த வல்லமை என்ன கொடுக்குது? பலன் கொடுக்குது. ஆமென். the power, gospel power. என்ன சொல்ற? gospel power பத்தி நான் வெட்கப்படணும். அது என்ன எங்கேயுமே வெட்கப்படுத்தாது. இயேசுவின் ரத்தம் என்னை எங்கேயுமே வெட்கப்படுத்தாது. அந்த பவர் என்னை வெட்கப்படுத்தாது. அந்த பவரை நான் விசுவாசிக்கும் போது அங்க அற்புதம் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தால் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. சுவிசேஷம். இயேசு நமக்காக வந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார், ரத்தம் சிந்தினார். அந்த ரத்தத்துல தான் உனக்கு விடுதலை, அந்த நாமத்துல தான் உனக்கு விடுதலை அப்படின்னு நான் சொல்றத குறித்து நான் எங்கேயுமே வெட்கப்பட. ஏன்னா அந்த வல்லமை தான் அவனை காப்பாத்தும். ஆமென். சுவிசேஷத்தின் வல்லமை தான் அவனுக்கு பலன் கொடுக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. சோ அந்த வல்லமை நீ சுவிசேஷத்தை சொல்ல சொல்ல, நீ விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள உன்னத ஆவியின் பலத்தினால அந்த வல்லமை உன்னை நிரப்ப நீ போய் நின்று இயேசு நாமத்துல ஜெபிப்ப, அற்புதம் நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஆஃப்டர் த ரெசரக்ஷன், ஆண்டவர் உயிரோடு உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு வந்து அற்புதம் செய்து கொண்டிருந்தாரா? இல்லை சீஷர்கள் அற்புதம் செய்தாரா? இயேசு உயிரோடு எழுந்த பிறகு. இப்பதான் உயிர்த்தெழுந்த வல்லமையில இருக்காரு. அதை விட மரணத்தை ஜெயிச்சுட்டு வந்து நிக்கிறார். திரும்பவும் அவர் மிராக்கிள்ஸ் பண்ணலாம்ல. ஆனா அவர் மிராக்கிள்ஸ் பண்ற வேலை யார்ட்ட கொடுத்தாரு? சீஷர்ட்ட கொடுத்தாரு. த்ரோ த காட்ஸ் பவர். அந்த பவர்னால, அந்த உன்னத ஆவியின் பலத்தினால, வல்லமையினால நீங்க போய் எனக்கு சாட்சியா இருப்பீங்க அப்படின்னு சொன்னாரு. ஆமென். எதை பேர் ரிசீவ் பண்றீங்க? கர்த்தருடைய வல்லமை
உங்களுக்குள் இருக்கிறது. விசுவாசிக்கிறவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளும் தேவனுடைய வல்லமை, அந்த உயிர் திறந்த வல்லமை இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் எழுந்து நின்று நீங்கள் ஜெபிக்கும் போது உங்களுடைய பிரச்சனைகள்ல அதான் சொல்றாரு, மலையை பார்த்து பெயர்ந்து போன சொன்னாலும் பெயர்ந்து போகும். ஆமென். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கும்போது உனக்கு விடுதலை மாத்திரமல்ல, அநேகருக்கு விடுதலை கொடுக்கிறவரா நீ மாறுங்க. ஆமென். ஹல்லேலூயா. தாவீது நோக்கி பார்த்து அவர் மட்டும் பிழைக்கல, இஸ்ரவேல் ஜனத்துக்கே பிழைப்பு கொடுத்தார். ஆமென். அவரை நோக்கி பார்க்கும்போது அவரை ஒரு டைம் நான் ஒருத்தரை போய் மீட் பண்ணேன். அங்கே என் லைஃபே சேஞ்ச் ஆச்சுங்க. நான் இன்னைக்கு 4 பேருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கேங்க. ஹல்லேலூயா. சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அப்படின்னா கரெக்டாக நோக்கி பார்த்துருக்கீங்க. நான் ஒருத்தரை மீட் பண்ணேன்னு சொல்கிறேன்ல, தட் இஸ் த கிரைஸ்ட் ஜீசஸ். ஆமென். எத்தனை பேர் ஜீசஸ் கிரைஸ்ட உங்கள் லைஃப்ல மீட் பண்ணீங்க? நாட் பிசிக்கல், அவருடைய அந்த இருக்கிற அவருடைய வாழ்க்கையில ஒரு இடைப்படுறாருன்றத உணர்வை எப்பொழுது அடைந்தீர்கள்? ஆமென். அந்த நாள்ல இருந்து உங்க லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன நீ அநேகருக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் கொடுப்ப. ஹல்லேலூயா. இன்னும் மீட் பண்ணவே இல்லைன்னா நீ சரியா இன்னும் நோக்கல, இன்னும் சந்தேகத்தோடு இருக்க, இன்னும் பயத்தோடு இருக்க, இன்னும் கவலையோடு இருக்கிற. அதனால தான் அந்த மீட்டிங் சரியா இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த மீட்டிங்கை சரி பண்ணிருங்க. அந்த பவர்ஃபுல் காடோட பவரை உங்களுக்குள்ள ரிசீவ் பண்ணுங்க. அநேகருக்கு அது ஆசீர்வாதமா மாத்துங்க. ஆமென். கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராங்க. ஆமென். நல்ல மூணு ஜெபிக்கலாம். Thank you Master. Thank you Jesus. உயிரோடு